வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம். களரிற்றறிவார் நாயனார் புராணம். சேரமான் பெருமாள் நாயனார் தில்லை திருத்தல எல்லைக்குச் சென்று சேருகின்றார். 53வது திருப்பாடல். வந்து தில்லை மூதூரின் எல்லை வணங்கி மகிழ்ச்சியினால் அந்தணாளர் தொண்டர்குழாம் அணைந்த போதில் எதிர் வணங்கி சந்தவிரை பூந்திருவீதி இறைஞ்சி தலைமேல் கரம் முகிழ்ப சிந்தை மகிழ எழுநிலை கோபுரத்தை அணைந்தார் சேரலனார். தில்லை திரு எல்லையினை சென்று சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார். திருத்தில்லையின் 4 புறமும் காத தூரத்தில் இருக்கின்ற திரு எல்லை என்ற சிறப்பு அமைப்பு தில்லைக்கு உரியது. அவ்வாறு எல்லைக்குச் சென்று சேரவும் தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சியினால் எதிர்கொள்கின்றார்கள். திருத்தொண்டர் கூட்டங்களும் வந்து சேர்கின்றனர். தில்லைவாழ் அந்தணர்கள் இவர்களுக்கு உரிய தனி சிறப்பு பற்றி முதலிலே அவர்கள் வந்து எதிர்கொண்டார்கள் என்றும் அதன் பின்னர் சிவத்தொண்டர் திருக்குழாம் வந்து எதிர்கொண்டார்கள் என்றும் இந்த திருப்பாடலிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் வைத்து அருளுகின்றார். அவ்வாறு தன்னை வந்து எதிர்கொண்டு வணங்கி நிற்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களையும் திருத்தொண்டர் கூட்டங்களையும் சேரமான் பெருமாள் நாயனார் வணங்குகின்றார். தில்லை திருநகரத்தின் உள்ளே புகுந்து அழகிய மணமுடைய பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவீதியினை பணிந்து தலையின் மேலே கைகள் கூட மனம் கழிப்ப எழுநிலை கோபுரத்திற்கு வந்து சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார். 54வது திருப்பாடல். நிலவும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன்னர் நிலத்து இறைஞ்சி மலரும் கண்ணீர் துளி ததும்ப புகுந்து மணிமாளிகை வலம் கொண்டு உலகு விளக்கும் திருப்பேரம்பலத்தை வணங்கி உள் அணைந்தார் அலகில் அண்டம் அளித்தவர் நின்றாடும் திருச்சிற்றம்பலம் முன். நிலவுகின்ற பெருமை உடைய எழுநிலை கோபுரம், அதனை சேரமான் பெருமாள் நாயனார் முறைப்படி வணங்கி திருக்கோபுர திருவாயிலின் உள்ளே புகுந்து முறைப்படி வழிபட்டு செல்கின்றார். திருக்கோபுரத்தின் முன்னர் நிலத்திலே விழுந்து வணங்குதல் வேண்டும் என்பது விதி. அவ்வாறு நிலமுற விழுந்து வணங்கி தன் மலர்கின்ற கண்களில் நீர்த்துளிகள் பெருக உள்ளே புகுந்து திருமாளிகையினை வலம் வருகின்றார். திருமாளிகை என்பது இறைவரது திருக்கோவில் திருமதிலுக்கு உள்ளே இருக்கின்ற இடம். திருமாளிகை பத்தி என்று வழங்கப்படுகின்ற இடம். அதனை வலமாக வந்து பின்னர் இந்த உலகத்தை விளக்கம் செய்கின்ற திருப்பேரம்பலத்தினை வணங்குகின்றார். பேரம்பலம் வேறு, சிற்றம்பலம் வேறு, இரண்டும் தனித்தனி மன்றங்கள். பேரம்பலம் என்பது சோமாஸ்கந்தர் முதலிய உற்சவ நாயகர்கள் எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கும் மன்றம். சிற்றம்பலம் என்பது கூத்துடையவராகிய சபாநாயகர் எழுந்தருளியிருக்கும் பொன் மன்றம். இவை இரண்டுமே தில்லையிலே திருமூலஸ்தானநாதர் ஆலயத்திற்கு தெற்கே இருக்கின்றன. அந்த பேரம்பலத்தை வணங்கி பின்னர் அளவில்லாத அண்டங்களையெல்லாம் அழித்து அருள்வாராகிய கூத்தப்பிரான் நின்று அற்புத திருக்கூத்து ஆடுகின்ற திருச்சிற்றம்பலத்தின் முன்னர் சேர்ந்தார் சேரமான் பெருமாள் நாயனார். 55வது திருப்பாடல். அளவில் இன்ப பெரும் கூத்தர் ஆட எடுத்த கழல் காட்ட உள்ளும் புலமும் ஒருவழிச் சென்று உருகப் போற்றி உய்கின்றார் களனில் விடம் வைத்து அளித்த அமுது அன்றி மன்றில் கழல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகுக்கு அளித்த கருணை வழுத்தினார். இறைவர் அங்கே திருச்சிற்றம்பலத்தின் உள்ளே அளவில் இன்பப் பெருங்கூத்தராக திருக்கூத்து ஆடுகின்றார். இங்கு கூறிய இறைவனாரது திருக்கூத்து அது பேரானந்த பெருங்கூத்தின் இயல்பு. இது யோகியர்களுக்கும் ஞானியர்களுக்கும் அவர்கள் கண்டு பயன் பெற்று அழுந்தி அனுபவித்து நிற்பது. அப்படிப்பட்ட கூத்தப் பெருமானார் ஆடுவதற்கு எடுத்த கழலினை காட்டுகின்றார். அது தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் என்று போற்றுவார்கள். முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்றபடி முக்தி பேறு அளிப்பதற்கு இலக்காகிய இடம் தூக்கிய திருவடி. அதனை இறைவனார் காட்ட உயிர்கள் காணும். எனவே ஆட எடுத்த கழல் காட்ட அந்த திருக்கழலினை பெருமான் காட்ட உள்ளமும் புலமும் ஒரு வழி சென்று உருகுகின்றது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. உள்ளம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்தக்கரணங்கள்.
புலம் என்பது புறக்கரணங்கள். ஒரு வழி செல்லுதல் என்றால் ஒன்றுதல் என்று அர்த்தம். ஒன்றியிருந்து நினைமின்கள் என்ற தேவார திருவாக்கிற்கு ஏற்பவும், 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்ற திருவாக்கிற்கு ஏற்பவும், பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் என்ற திருவாக்கிற்கு ஏற்றபடியும், உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி ஐம்பொறி அளவினும் எளிவர என்ற திருவாக்கின்படியும் நாம் ஏற்கனவே பார்த்த இந்த இடங்களெல்லாம் இங்கே நம் நினைவிற்கு வருகின்றன. அப்படி உள்ளமும் புலனும் ஒருவழி சென்று உருக போற்றி உய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார். இறைவர் அருளிய அமுது 2. ஒன்று விஷத்தினை கழுத்தில் வைத்து தேவர்களுக்கு அளித்த அமுதம், மற்றொன்று திருவம்பலத்தினிலே திருவடியினை ஊன்றி வைத்து உலகுக்கு அளித்த அருட்கூத்தாகிய அமுதம். அதில் முதலாவது தேவர்களுக்கு ஒரு காலத்தில் அருளப்பட்டது. அப்போதைக்கு அவர்களின் மரணம் தவிர்ந்து ஆயுள் பெற்றாலும் கூட அந்த அமுதம் இறப்பினை தவிர்க்க முடியாமல் என்றும் இரவாத நிலையினை அவர்களுக்கு தரவில்லை. அந்த அமுதத்தினால் தேவர்கள் பெற முடியவில்லை அதனை. ஆனால் இங்கே உலகத்தவர்களுக்கு அருளும் அருள்கூர்த்து நடத்துகின்ற இந்த அமுதம், இது எப்பொழுதும் பிறவாத நிலையினை உயிர்களுக்கு தருகின்ற அமுதம், நித்தியமாகிய அமுதம். அந்த திருக்கூத்து அது கழலினை வைத்து வளரும் திருக்கூத்து. கழல் வைத்து என்றால் ஒரு திருவடியினை ஊன்றி என்று அர்த்தம். ஊன்றிய திருவடிதான் ஆடுகின்ற தூக்கிய திருவடியினால் வரும் முக்தி பேற்றுக்கு ஆதாரமாயிருப்பது. எனவே கழல் வைத்து வளரும் திருக்கூத்து என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். ஊன்று மலர்பதத்தே உற்ற திரோதம் என்று ஞானசாஸ்திரம் இதனை போற்றுகின்றது. ஊன்றிய திருவடிதான் மறைப்பு சக்தியாகிய திரோதானமாக நின்று பின் அருட்சக்தி விளக்கத்திற்கு ஏதுவாக அமைகின்றது. இந்த திருக்கூத்து, இறைவனார் ஆடுகின்ற இந்த திருக்கூத்திற்கு காரணம் ஒன்று உண்டு. அது உயிர்களின் மேல் வைத்த கருணையே காரணம் ஆகும். என்னே அடியார்க்கு இவர் அருளும் கருணை என்று சேரமான் பெருமாள் நாயனார் முன்பே இதனை துதித்ததை நாம் கண்டோம். 56வது திருப்பாடல். ஆரா ஆசை ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்து அருளால் சீரா வண்ண பொன்வண்ண திருவந்தாதி திருப்படிக்கீழ் பாராதரிக்க எடுத்து ஏத்தி பணிந்தார் பருவமழை பொழியும் காரால் நிகர்க்க அரிய கொடைக்கையார் களரிற்றறிவார்தாம் என்பது திருப்பாடல். களரிற்றறிவார் நாயனார் அவருடைய கொடைத்திறத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த திருப்பாடலிலும் பாடி அருளுகின்றார். பருவ மழை பொழியும் காரால் நிகர்க்க அரிய கொடை கையார் களரிற்றறிவார் என்று போற்றுகின்றார். பருவம் தவறாமல் வேண்டிய மழையினை வரையாது பொழியும் மேகத்தினை விடவும் சிறந்த நன்மையினை செய்கின்ற கொடையினை பொழியும் கையினை உடையவர் களரிற்றறிவார் நாயனார் என்பது இதன் பொருள். பருவ மழை என்பது வேண்டிய காலத்தில் வேண்டிய அளவு பெய்தால் நன்மை. வேண்டிய காலத்தில் வேண்டிய அளவு பெய்யாமல் மழை அது வேண்டத்தக்கதுதான் என்றாலும் பருவம் இன்றி முன்னாகவோ பின்னாகவோ பெய்தால் அது பயனற்றதோடு அமையாமல் கேட்டிற்கும் காரணமாக அமையும், துன்பத்திற்கும் காரணமாக அமையும். அதே போன்று இந்த மேகம் என்பது மழை பெய்வது போல வந்து தோன்றும். சில சமயம் அது மழையை பொழியாமலே சென்றுவிடும். அது போன்றது அல்ல நம் சேரமான் பெருமாள் நாயனாரின் கொடைத்திறம். காலத்தால் பெய்யாமல் விட்டால் அகாலத்தில் பெய்தால் கேடுவிக்கும் மழை போன்று இல்லாமல் சேரமான் பெருமாள் நாயனாரது கொடை அது எந்த காலத்திலும் கேடு விளைவிக்காமல் பயன் நன்மை ஒன்றையே விளைவிக்கும். இந்த மழையோ அது நீர் ஒன்றை மட்டும்தான் தரும். ஆனால் சேரமான் பெருமாள் நாயனாரது கொடை அது வேண்டிய எல்லாவற்றையும் வேண்டியவாறே தரும். எனவே அவரது கொடைக்கு நிகர் சொல்ல முடியாது இந்த மேகம். அத்தகைய பெருமை உடையவர் களரிற்றறிவார் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார். அத்தகைய சேரமான் பெருமாள் நாயனார் நிறைவு எய்தாத ஆசை மிகுதியினாலே ஆனந்தமாகிய கடலின் உள்ளே மூழ்கி அதனுள்ளே பட்டு விரும்பியிருந்து சிவபெருமான் திருவருளினாலே திருக்கூத்தப் பெருமானது திருமுன்பு சிறப்பு நிறைந்த வண்ணத்தினை உடைய பொன்வண்ணத் திருவந்தாதியினை
சபாநாயகர் திருமுன் இருக்கின்ற திருப்படியாகிய திருக்களிற்றுப்படியாரின் கீழே இந்த உலகம் அன்புடன் ஏத்தி இன்புறும்படி எடுத்து பாடி துதித்து பணிந்து அருளினார். சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய இந்த பிரபந்தம் பொன்வண்ணத் திருவந்தாதி என்று அழைக்கப்படுகின்ற பிரபந்தம். சைவ திருமுறைகள் 12இல் 11வது திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகளால் தொகுக்கப்பட்டது இந்த பிரபந்தம். இது பொன்வண்ணம் என்று ஆரம்பிக்கின்றது. எனவே பொன்வண்ணத் திருவந்தாதி என்று திருநாமம் கொண்டது. எப்படி ஆத்திச்சூடி என்று ஆரம்பிக்கின்ற ஆத்திச்சூடி என்பதே அதற்கு நூலுக்கு பெயராக அமைந்தது போல இங்கே அமைந்திருக்கின்றது. அந்தாதி என்பது ஒரு வகை இலக்கியம். அடியும் சீரும் அசையும் முடிவும் முதலா செய்யுள் மொழியின அந்தாதி தொடை என்று அறைதல் வேண்டும் என்று அந்தாதிக்கு உரிய இலக்கணங்கள் கூறுவார்கள். அந்தாதியின் வகைகள் பல. அவற்றுள் இது செய்யுள் அந்தாதி ஆகும். அதாவது ஒரு செய்யுளின் கடைசியில் நின்ற எழுத்தோ அசையோ சீரோ அடியோ இதில் ஏதாவது ஒன்று அடுத்து வரும் செய்யுளுக்கு முதலாவதாக வருவது. அத்தகைய அமைப்பில் அமைந்த கலித்துறை அந்தாதி இந்த பிரபந்தம் ஆகும். அந்தாதி அது அந்தம் கூட்டல் ஆதி என்று அந்தாதி என்று வருகின்றது. இதனை வடமொழி தீர்க்க சந்தி என்று சொல்வார்கள். பிரபந்தத்தின் முதல் செய்யுளின் முதல் அடி முதல் சீராகிய ஆதியும் கடைசி அடியின் கடைசி சீராகிய அந்தமும் மண்டலித்து அந்தம் ஆதி ஆக இருப்பதையும் இங்கே நாம் காண்கின்றோம். பொன்வண்ணம் என்று முதலாவது செய்யுளின் முதலாவது இது ஆரம்பிக்கின்றது. அதே போன்று பொன்வண்ணமே என்று 100வது செய்யுள் நிறைவடைகின்றது என்பதனை நாம் காண்கின்றோம். வெண்ப அந்தாதியாக இதே போன்ற அமைப்புடைய அற்புத திருவந்தாதியினையும் காரைக்கால் அம்மையார் பெருமாட்டி அருளிய அற்புத திருவந்தாதியினையும் நாம் இதே போன்ற அமைப்பிலே காண்கின்றோம். எனவே இந்த அந்தாதி என்பது தமிழ் பிரபந்த வகைகளுள் ஒன்றாக திகழ்கின்றது. இதனுடைய முதல் திருப்பாடல் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று அமைகின்றது. தமது பூஜையினை ஏற்றருளி நாள்தோறும் சிலம்பொலி கேட்பித்து ஆண்டருளிய திரு அம்பலமுடையாரை நேரே கண்டு அவரது கருணை பெருக்கினை பற்பல வகையாலும் பரவி துதித்து இந்த உலகத்தவரை வழிபடுத்தியது இந்த அந்தாதி. இதனை பாடி சபாநாயகர் திருமுன்பு இருக்கக்கூடிய திருப்படியாகிய திருக்களிற்றுப்படியின் கீழே இதனை சமர்ப்பித்து இந்த உலகம் இந்த திருவந்தாதியினை ஓதி இன்புறும்படி எடுத்து பாடி துதித்து பணிந்து அருளினார் சேரமான் பெருமாள் நாயனார். 57வது திருப்பாடல் தம்பிரானார்க்கு எதிர் நின்று தமிழ்ச்சொல் மாலை கேட்பிக்க உம்பர்வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என செம்பொன் மணி மன்றினில் எடுத்த செய்ய பாத திருச்சிலம்பின் இம்பர்நீட எழுந்த ஒலிதாமும் எதிரே கேட்பித்தார். தமது பெருமானாராம் கூத்தப்பெருமான் திருமுன்பு நின்று செந்தமிழின் சொல் மாலையாகிய திருவந்தாதியினை சேரமான் பெருமாள் நாயனார் சமர்ப்பிக்க அந்த பாட்டிற்கு ஏற்ற பரிசாக இறைவனார் செம்பொன்னாலாகிய அழகிய திருவம்பலத்தினிலே எடுத்தருளிய செம்மை தருவதாகிய தனது திருவடியின் திருச்சிலம்பிலிருந்து எழுந்த ஒலியினை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கேட்பித்தார். சேரமான் பெருமாள் நாயனார் அந்த சிலம்பொலியின் அதனை கேட்கும்படி செய்தருளினார் கூத்தப்பெருமான். பாட்டு பாடி வரும் புலவர்களுக்கு புலவரால் பாடப்பட்டவர்கள் பரிசு தருவது மரபு. அதுபோல சொல் மாலையாகிய இந்த பிரபந்தத்திற்கு பரிசு என்பது அதே போன்று ஒலியினை கேட்பித்தலே மிகச்சிறந்த பரிசு. எனவே ஒலிக்கு ஒலியே பரிசு ஆகும் என்றதன்படி இறைவனார் தனது திருச்சிலம்பொலியினை திருக்கழல் சிலம்பொலியினை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கேட்பித்தார். அந்த திருச்சிலம்பொலி எல்லா பேரானந்தங்களையும் விளைவிக்கும். எனவே அதுவே ஏற்ற பரிசு ஆகும்.
அப்படிப்பட்ட பெருமான் அங்கே தேவர்களும் வந்து வழிபடும்படி திருக்கூத்து செய்ய எடுத்த திருப்பாதத்தோடு விளங்குகின்ற பெருமான். தேவர்களும் வாழ என்றால் பிரம்மா, திருமால் முதலான தேவர்கள் வாழ்வு அடைவது என்பது அவர்கள் செய்கின்ற சிருஷ்டி, ஸ்திதி முதலான தொழில்கள் நன்கு நிகழ்வது என்பதே அர்த்தம். அவர்களின் தொழில்கள் நன்கு நிகழ்வது இறைவரது ஐந்தொழில் கூத்தினால்தான். எனவே அங்கே பெருமான் தேவர்களும் வாழும்படி திருக்கூத்து ஆடுகின்றார். அப்பெருமான் இவ்வாறு திருச்சிலம்பொலியினை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவ்வாறு கேட்பித்தார். 58வது திருப்பாடல். ஆடல் சிலம்பின் ஒலி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூடப் பெற்ற பெரும் பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார் நீடப் பணியும் காலம் எல்லாம் நின்று தொழுது புறம்போந்து மாடத் திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகினார். இறைவர் ஆடும் சிலம்பின் ஒலியினை கேட்டவராகிய சேரமான் பெருமாள் நாயனார் அளவில்லாத இன்பமிக்க ஆனந்தம் சேரப் பெற்ற பெரும் பாக்கியத்தினது கொள்கை வாய்க்கும்படி கும்பிடுவாராக கும்பிட்டு மாடங்களை உடைய திருமாளிகை வீதியினை வணங்கிப் போய் அதன் வெளியே வந்து தங்கி அருளுகின்றார் தில்லையிலே. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.